வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. உண்மையாவது அபிஷேகத்தை நான் பார்த்தேன். கர்த்தரிடம் இடம் மெசேஜ் உங்களோட ஆண்டவர் பேசினார். உங்க உள்ளத்தோடு பேச எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, இது செய்திதான். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். அவ்வளவுதான். What he wants to say in your life. உங்க வாழ்க்கையில தேவன் என்ன சொல்ல நினைக்கிறீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அததான் சொல்லுவாரு. தேவையில்லாத தப்பான விஷயங்கள் சொல்ல நினைக்காதீங்க. பாவத்தை பாராத பரிசுத்த கண்ணர் தீங்கு பக்கமே போக மாட்டாரு. ஆனா மனஸ்தாபப்படுவார் தவறு நாம் செய்யும் பொழுது. இன்றைக்கு தேவன் உங்களோட பேசுவார். டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பா நீங்க வாங்கி ஒரு வார்த்தை தான் சொல்லுவாரு. ஐயா சொன்னாங்க 30 செகண்ட் தான் நான் பேசுவேன். அதான் ஃபேமஸ் 30 செகண்ட் காஸ்ட் தான். நீங்க பாத்தீங்கன்னா ட்ரெயின் ஓடுது. நீங்க பாத்தீங்கன்னா என்னோட வேர்ட்ஸ்ல பார்க்கலாம். இப்படி ட்ரெயின் போகும். அவ்வளவுதான். நீங்க தான் வந்து உற்சாகமா வார்த்தைகளை கேட்கணும். சிஸ்டர் என்ன பேசுங்க சொல்லிட்டு பார்க்க பழகிறவங்களுக்கு முதல்ல பாத்தீங்கன்னா இந்த வார்த்தைகள் ஒண்ணுமே என்ன செய்யாது, புரியாது. என்னன்னா இவ்வளோ ஸ்பீடா போகுதுட்டு. அதுக்கப்புறம் பார்க்க ஓகே இவங்கள்ட்ட தான் பேசலாம்னு தெரிஞ்சிடும். உங்களுக்கு வேணும் சொல்லும்போது அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு லிங்க் தரேன். நீங்க பாத்துக்க முடிச்சுட்டு நான் தரேன். நீங்க வசனம் நீங்க எடுத்துக்கோங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் எடுத்துக்கோங்க. பார்க்கலாம். வேகமா படிங்க. விசுவாசித்தவனே பாக்கியவதி, கர்த்தராலே அவனுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றார். இந்த வார்த்தைக்கு நீங்க அமைதியா இருக்கலாமா? வார்த்தைங்க இதுக்கு போய் அமைதியா இருக்கலாமா? அபிஷேகம் என்பது துதிக்கும் பொழுது ஜெபிக்கும் பொழுது மட்டுமல்ல, கேட்க ஆமேற்றும் ஆமேன் என்றும். நம்முடைய தேவனுக்கு ஒரு பேர் தெரியுமா உங்களுக்கு? அவருக்கு பேர் ஆமேன். அவருக்கு பேர் என்ன தெரியுமா உங்களுக்கு? நம்முடைய தேவனுக்கு ஆமேன் தெரியுமா? தெரியாத உங்களுக்கு? நம்முடைய தேவனுக்கு பேரே ஆமேன். பரிசுத்த ஆவியானவர், தேவாதி தேவன், யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா, யெகோவா சிக்கேனுங்கிற மாதிரி அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு. அவருக்கு பேர் ஆமேன். அந்த ஆமேன் நீங்க சொல்லும் பொழுது அவருக்கு பக்கத்துல வந்துட்டே இருப்பார். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது ஆமேன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறேன், ஆமேன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறேன், ஆமேன் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் சொல்ல வாழ்க்கையில விசுவாசங்கள் பெருகிட்டே இருக்காங்க. ஹல்லேலூயா. அதனால நம்ம ஒவ்வொரு தடவையும் ஜெபிக்கும் பொழுதும் முடிக்க முடிய நாம என்ன சொல்றோம்? முடிவு எதுல முடிக்கிறோம்? ஏசப்பா ஸ்தோத்திரம் தொடங்குறோம், தேவாதி தேவன் தொடங்குறோம், முடியும் போது தேவனுக்குள்ளே முடிக்கிறோம். ஆமேன் என்பவருக்குள்ளே நம்ம முடிக்கிறோம். ஆதியும் அவர் அந்தமும் அவர். இன்றைக்கு முதல் வசனம் போட்டிருக்கு, விசுவாசித்தவரே பாக்கியவதி. அதுக்கு அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் அவளுக்கு நல்லா படிச்சு பாருங்க. விசுவாசித்தவனே பாக்கியவதி, கர்த்தராலே அவனுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றார். எவளுக்கு சொல்லப்பட்டவைகள்? எவள்? நான் ஷமீலா தேவகிருபை. உங்க பேரை சொல்லிட்டு பார்க்கலாம். உங்க பேர் சத்தமா சொல்லுங்க. இதுல விதிவிலக்கு நீங்க இல்லைங்க, நீங்க கூட சொல்லலாம். அன்பான சகோதரர்கள் உட்கார்ந்து இருக்காங்க. உங்களுக்கும் கர்த்தராலே சொல்லப்பட்ட வார்த்தைகள் நல்லா கேட்டுக்கங்க. ஒரு மனிதன் சொன்ன வார்த்தைகள் அல்ல, கர்த்தரால் சொல்லப்பட்ட வார்த்தைகள். உங்களுடைய வாழ்க்கையை குறித்து தேவன் என்ன சொன்னாரோ, உங்களோடு என்ன பேசினாரோ அந்த வார்த்தைகள் உங்களுக்கு நிறைவேறும். ஏன் சொன்னா விசுவாசித்தார். விசுவாசித்தவனே பாக்கியவதி. பெஸ்ட் பீப்புளா நம்ம இருக்கிறோங்க. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமா கொண்டாலே பாக்கியம்ங்கிறாரு. இன்னும் அவரை நம்பும் பொழுது எவ்வளவு பாக்கியம் நம்மை வந்து சேரும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் எடுத்துக்கோங்க பார்க்கலாம். இப்படி இருக்க ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறார். பழையவைகள் ஒழிந்து போயின. ஆமென். கிறிஸ்துவுக்குள்ள தான் நம்ம எப்படி இருப்போமா? பதில் சொல்லுங்க. நீங்க பதில் சொன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் கொஞ்சம் டீச்சரா இருக்கேன், பதில் சொன்னா ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்குள்ள இருந்தா எப்படி இருப்போம்? எது ஒழிச்சு போகுமா? எல்லாம் பழைய ட்ரெஸ் நம்ம கூட போகுமா? இன்னைக்கு நான் இதுக்கு வரதுக்காக எது நம்மகிட்ட புதுசா இருக்குதோ நான் பார்க்கணும். பேர் பார்ப்பாங்களே கொஞ்சம் அழகா இருக்கு, நம்ம அழகு கொஞ்சம் கம்மியா இருந்தா கூட போடுற ட்ரெஸ்ஸாவது அழகா காட்டிட்டோம்னு சொல்லிட்டு நம்ம ட்ரெஸ் அழகா சூஸ் பண்ணுவோம் இல்லையா? நீங்க எல்லாம் வரும்போது வீட்டுல இருந்த மாதிரி வந்துருந்தீங்க, நம்ம தான் வீட்டுல எப்படி இருப்போம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படியா இருக்கிறோம் நம்ம? இல்ல நமக்கு இப்ப நீங்க நினைக்கிறது ஷமிலா சிஸ்டர் இது அப்படிங்கிற மாதிரி இருக்கல. ஒருவேளை அதை சொல்றேன். நம்ம என்ன பண்றோம்னா ரெட்டை வேஷம் போடுறோம். தப்பு இல்ல.
இதே சிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம கல்யாணத்துல பார்த்தா எப்படி இருக்கும்? நம்மள மாதிரி ஃபேஷன் ஷோ பண்றதுக்கு யாராலே முடியாது. உண்மையதான் சொல்றேன். என்னையும் சேர்த்தா சொல்றேன். வந்து மைக்கு பிடிக்கிறது எல்லாம் இப்படி இப்படி சொல்றேன்னு சொல்லாதீங்க. எல்லாமே எனக்கும் சேர்த்துதான். சரிங்களா? நீங்க உங்களை சொன்னா தப்பா எடுத்துக்காதீங்க. நம்ம எல்லாம் ஃபேஷன் ஷோல நம்ம ஒண்ணா வருவோம். என்ன நம்ம போறது கிடையாது. நம்ம விட்டு கொடுத்துரு என்ன இருக்கும். வேற ஒண்ணும் இல்லை. கிறிஸ்துவுக்குள்ளதான் நம்ம எப்படி இருப்போம்? புது சிருஷ்டியா இருப்போம். பழையவைகள் ஒழிந்து போயிடும், எல்லாம் புதிதாயிடும். நம்ம என்ன சொல்றோம்? பழையவைகள் கையோடு வந்தன, நான் புதிதாக மாறுகிறேன் அப்படின்னு ஒரு புது வசனம் நம்ம என்ன செஞ்சிடறோம்? கிரியேட் பண்ணிக்கிறோம். நம்ம புதுசா தான் இருக்கும், ஆனா பழைசு தூக்கிட்டு வந்துட்டே இருக்கும். புதுசா தான் இருக்கும், பழைசு தூக்கிட்டு வந்துட்டே இருக்கும். டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுதுன்னு சொன்னா, உருமாற்றம் நடப்பதுன்னு சொன்னா, பழைய விஷயங்களை விட்டுதான் வரணும். கூட்டுப்புழு பட்டர்ஃப்ளை ஆகிறதுக்கு முன்னாடி பழைய விஷயங்கள் அதை உதிர்த்துட்டு அதை கேரி பண்ணிட்டு வரவே வராது. அது எப்படி வரும்? பழைசு விட்டுட்டு தான் புதுசுக்குள்ள வர முடியும். இல்லைன்னா பழைசு புதுசா கலந்துதான் இருக்கு. பழைய சாப்பாட்டையும் சுட சாப்பாட்டையும் ஒன்னா சாப்பிட மாட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? முடியாது, நல்லாவும் இருக்காது. பழைய விஷயங்களை கீழே போட்டா மட்டும்தான் புது விஷயத்தோட என்ஜாய் பண்ண முடியும். இல்லைன்னா முடியாது. ரேமா வார்த்தைகளா தான் நான் பேசிட்டு இருக்கேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலையும் தேவன் என்னை கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. சும்மா நீங்க நினைச்சுக்காதீங்க. எனக்கும் ரொம்ப நான் ஃப்ரீயா இருக்கும்னு நினைச்சுக்காதீங்க. பாஸ்டர் வேலை எல்லாம் நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கும் வேலை எல்லாம் நினைச்சுக்காதீங்க. அவன் பிஸி. வெளியில ரோட்ல போய் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிஸி தான் உலகத்துல. அட்லீஸ்ட் யாருக்கும் எந்த வேலையில கூட மொபைல்ல பிஸியா இருப்பாங்க. தெரியுமா? அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு நான் பேசிக்கொண்டிருக்கேன். பாஸ்டர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நீங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னா தெய்வன் நம்ம வைத்த ஒரு கிருபை. பழசனை விட்டுட்டு புதுசா நீ வா. இன்றைக்கு பெண்களை பற்றி தான் நான் பேச போகிறேன். டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆன பெண்கள் தான். பெண்கள் நமக்கு வேதத்துல தெரிஞ்ச சில பெண்கள் நீங்க சொல்லுங்க பாருங்க. சத்தமா சொல்லுங்க. அந்த சின்ன குழந்தைங்க ரைம் சொல்லலாம். A for apple, B for ball அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சாரா, ரூத், அப்புறம் நகோமி, மார்த்தா, லேயா, மரியா, எஸ்தர், ஷமீலா, கிஃப்டி, அப்புறம் பேர் சொல்லவே வாங்க. பைபிள் பேரை டக்கு 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 டக்குன்னு உங்களுக்கு சொல்லுங்க பாத்தீங்க. நிறைய கேரக்டர்ஸ் நீங்க சொன்னீங்க இல்லையா? ஒவ்வொரு கேரக்டர்ஸும் கடைசியில பாத்தீங்கன்னா வெற்றியுள்ள வாழ்க்கையை தான் பெற்றுக்கொண்டாரு. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? நான் ஒண்ணு சொல்லுவேன். சாட்சி சொல்றது ரொம்ப ஈஸி. சபையில சாட்சி சொல்றதுல சண்டை நடக்கும் பாருங்க. நான் சொல்றேன். போன வாரத்துக்கு முந்தின வாரம் மரக்காலத்து ஊழியத்துக்கு ஒரு ஈஸி சர்ச்சை ஊழியத்துக்கு போயிருந்தேன். மெசேஜ் பேசிட்டே போதும். நான் ஒரு சாட்சி சொல்லுவேன். நானே சாட்சி எழுதாம நின்று கொஞ்ச நேரம் சொல்லிட்டு பாஸ்டர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா பேக் மருந்து வந்துட்டாங்க, பத்திரமா அங்கே இருக்குது நியூஸ் வந்துச்சாங்க. பாத்தீங்களா? நம்ம அதை சிரிப்பா பார்ப்போம் இல்லையா? ஆனா அவங்களுக்கு அது முக்கியம். சிலருக்கு சில விஷயங்கள் முக்கியமாக இருக்கும். நமக்கு அசால்ட்டா தெரிஞ்ச விஷயம் நமக்கு எப்படி இருக்கும்? முக்கியமா இருக்கும். பைபிள் கேரக்டர்ஸ் சாட்சி, அவங்களை பத்தி சாட்சி பேசுறோம். ஆனா அதற்கு முன்பாக அவங்க வாழ்க்கை எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ள அவங்க மாறத்துக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. எனக்கு ரொம்ப உடம்பு முடியாம இருந்தது, கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். எனக்கு ரொம்ப தொண்டை பேச முடியாம இருந்தது, கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். நான் சொல்ற சாட்சி. அந்த முடியாத டைம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க தெரியுமா உங்களுக்கு? பேச முடியாம. சோ சில நேரங்கள்ல சாட்சிகள் சொல்றது மிக ஈஸி, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வது ரொம்ப கஷ்டம். நான் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்றது ரொம்ப ஈஸி. Everybody is a Christian, right? I'm also a Christian. Born and brought up in Christian family. ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம். கிறிஸ்துவுக்குள்ள என்னன்னு கேட்டா கொஞ்சம் அமைதியா வாய் மட்டும் நான் அவர்கிட்ட பேசுவேன். நம்ம தானே எல்லாருமே கிறிஸ்தவர்கள் தான். ஆனால் கிறிஸ்தவத்திற்குள் உண்மையாக நடக்கிறோம் சொன்னா நான் யாரை கையெல்லாம் தூக்க சொல்றேன். அது நமக்கும் தேவனுக்கும் உண்டு. இன்றைக்கு பைபிள்ல மனம் மாறிய மக்களை குறித்து தான் நான் பார்க்க போறேன். நீங்க சொல்லாத ஒரு பேர், சொன்ன பேரும் வரும் பின்னாடி. சொல்லாத ஒரு பேர், மேரி மகள் பேர். எத்தனை பேருக்கு தெரியும்? மேரி மகள் பேர் கரெக்டா சொல்லுங்க. மேரி மகள் பேர்னா உங்களுக்கு என்னங்க தெரியும்? சாரி மகத்திலே நாம எத்தனை பேருக்கு தெரியும்? அவன் தெரியும். அவங்க பக்கத்துல அவங்க பேசிருக்கீங்களா? அவங்ககிட்ட மகத்திலே மரியா உங்களுக்கு தெரியுமா? யார் அவங்க? யாரு சொல்லுங்க. அவங்க முதல் அப்போஸ்தலர், அவங்க கூட பெண்கள் அப்போஸ்தலர், அவங்க கூட
அதனாலதான் அவங்கள பத்தி எடுத்தேன். இயேசு உயிரோடு எழுந்தாருன்னு சொன்ன முதல் பெண்மணி அவங்க தாங்க. தெரியுமா? நான் ஏன் அவங்க ஃபர்ஸ்ட் எடுத்தேன்னு சொல்லிட்டு, இன்று கர்த்தராகிய உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார்னு சொன்னது ஒரு கேப்ரியல் தூதன். கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார்னு சொன்னது ஒரு பெண், மகத்லேனா மரியாள். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் குறித்து நீங்க பாத்தீங்கன்னா பயங்கர ஷாக் ஆயிடுவீங்க. அந்த லூக்கா அதிகாரம் படிக்க வேண்டாம், பாத்துக்கோங்க. லூக்கா 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சரி படிங்க, உங்களுக்கு அப்பதான் புரியும். லூக்கா 8 அவளை பத்தி சூப்பரான இன்ட்ரோடக்ஷன் பாருங்க, படிங்க. அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனாக எண்ணப்பட்ட மரியாளும் ஏரோதின் தானிகாரனான கூசாவின் மனைவியாகிய யோவானாலும். சிஸ்டர் 8:2 மட்டும் படிங்க. அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கிற எனக்கு என்ன நீக்கி இருக்கிற முதல்ல பாருங்க வசனமா என்ன ஆவியெல்லாம் ஆவியே பொல்லாதது. அது என்ன ஆவியாதுல ஆவியோ பொல்லாததா இருக்கும் பாருங்க. அப்புறம் வியாதிகளையும் சில ஸ்திரீகளும். இப்ப இன்னொரு பெரிய இன்ட்ரோடக்ஷன். எத்தனை இன்ட்ரோடக்ஷன் பாருங்க, எத்தனை பிசாசா? 7 பிசாசு நீங்க அவ்வளவுதான். மகத்தேனா மரியாளுக்கு என்ன இன்ட்ரோடக்ஷன் பாத்தீங்களா? எத்தனை பிசாசா? இப்ப மகத்தேனா மரியாளுடைய பழைய வாழ்க்கை குறித்து நான் பேச வரல. பழையவைகள் ஒழித்து போயின, ஆனா அவங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன். 7 பிசாசு இருந்த ஒரு பெண்ணுக்கு எப்படி இயேசு தரிசனம் கொடுத்திருக்க முடியும்? உயிர் தெழுந்தார் ஸ்திரீயே அப்படின்னு சொல்றாரு. அவரே பாக்குற ஷாக்கா வர்றாரு, தொடாத அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா போய் அறிவின்னு சொல்றாரு. ஷார்ட்டா அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இயேசு அவரிடத்துல இருந்து 7 பிசாசுகளை நீக்கி இருந்தார். பிசாசுகள் என்பது அவர்கள் வாழ்க்கையை பொறுத்ததுதான் பிசாசு. நம்ம உடனே பிசாசுகள் 2 வகைப்படுங்க. ஒண்ணு உண்மையாவே சாதாரண அப்படி இப்படின்னு சொல்லி போய் சொல்ற ஏமாத்துற பிசாசு. இன்னொரு பிசாசு நம்மையே ஏமாத்தி கொண்டு நாமே பிசாசுடைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிற பிசாசு. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. கிறிஸ்தவ மக்களுக்கு பிசாசு என்பது தனியா வந்து டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க. நாமே டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கணும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நாம் செய்வது நம்மிடத்தில் உள்ள பிசாசுகள். ஹல்லேலூயா. அப்படி சத்தம் கம்மியாச்சு பாத்தீங்களா? என்னடா இது லைனுக்கு வராங்க, இவங்களால ஜாலியா தானே போச்சு. மகத்தேனா மரியாளுக்கிட்ட 7 பிசாசுகளை ஓட்டி இருந்தார் இயேசு. இன்றைக்கு ஒருவேளை தேவன் நம்மிடத்தில் ஓட்ட வேண்டிய பிசாசுகள் இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் சொல்ல மாட்டேன், என்கிட்ட இருக்கிற பிசாசை நான் சொல்லிட முடியுமா? பிசாசுகள் என்ன சொல்றேன்? தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற காரியங்கள். தேவனின் பிசாசு நீக்கிறார் மனிதனுக்கு இருந்து. அந்த பிசாசு அவனுக்குள் இருந்தா அவன் என்ன பண்றான் அவனுக்கு தெரியாது. லேகியன் என்ற பிசாசு மார்க் 5ஆம் அதிகாரத்தை போட்டு எடுக்காதீங்க, ட்ரெஸ்ஸே போடாம சுத்திட்டு இருந்தான். அவன் ஒருத்தருக்காக தேவன் போய் இயேசு கிறிஸ்து போய் அவனை சுகமாக்கிட்டு வர்றாரு. ஃபர்ஸ்ட் அவனை பார்க்கும்போது ட்ரெஸ் போடாம இருந்தான், அவமானமான சின்னமாக இருக்கிறான். பேய் போன பிறகு ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கான். சில நேரங்களில் நம்மிடத்தில் சில பிசாசுகள், பெருமை என்ற பிசாசுகள், தேவனை மதிக்காத தன்மை என்ற பிசாசுகள், எண்ணம் போல் வாழ்கிற பிசாசுகள், நான் தான் அப்படிங்கிற பிசாசுகள், இவைகள் எல்லாம் பிசாசுகள் தான். நான் பிசாசை மகிமைப்படுத்தவில்லை. மரியாளுக்கு இருந்தது என்ன பிசாசு நமக்கு தெரியாது. நாம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. யாரையும் நாம் ஜட்ஜ் பண்ணவே கூடாது. இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்கன்னு சொல்றதுக்கு நாம யாரு? என்கிட்ட எவ்வளவு அழுக்குங்கிறது முதல்ல நாம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களை பேசுறேன். என் பாவத்தை மன்னிக்கிறதுக்கே எனக்கு டைம் பத்த மாட்டேங்குது. ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது மற்றவர்கள் சொன்னதற்கு நான் யார்? மற்றவர்களை குற்றவாளிகளாக இருக்காதிருங்கள். ஆண்டவர் நினைச்சிருந்தா சில ஸ்திரீகளும் சொல்லிட்டு இந்த மரியாளையும் சில ஸ்திரீகளாக குறிப்பிடப்பட்டிருக்க முடியும். வேதத்துல போட்டிருக்க ஒரு சின்ன வார்த்தைகள் கூட பல அர்த்தங்களை நமக்கு கொடுத்திருக்காங்க. மகத்தேனா மரியாதை சொல்லிட்டாரு, அவ்வளவுதான் இன்ட்ரடக்ஷன். அவனுக்கு அவ்வளவுதான். அவன் எவ்வளவு மோசம்னு சொல்லிட்டு நீங்க வேணா அந்த பாயிண்ட் பண்ணிக்கங்க. தேவன் அதை விரும்புவதில்லை. பிசாசுக்கு நான் நீக்கிட்டேன். கர்த்தருடைய பார்வைக்கு தூரமானவர்கள் யாருமே இல்லை. ஓ, பிசாசு குற்றங்களை ஊழியம் செய்வாங்க அப்படின்னு நினைச்சா எத்தனையோ பிசாசு பிடித்த நபர்களை தேவன் போதகராக மாற்றிட்டார். நாம அதான் நினைக்கிறோம். பிசாசு அப்படின்னா திடீர்னு போனா ரயில்வே ட்ராக் பக்கமா போனேன், அந்த பக்கமா போனேன், என்ன பிடிச்சிக்கிச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு எங்க சர்ச்சில் கூப்பிட்டு வருவாங்க. அதுவும் கதையா பேசும். அது சொல்ற கதையை நம்ம நம்புவோம். பிசாசு என்னைக்காவது உண்மை சொல்லுவாங்க?
அதை சொல்றதுக்கு இன்னொரு ரயில்வே கேட் பக்கம் போச்சான், அப்ப புடிச்சிச்சான், இங்க புடிச்சிச்சான்லாம் கதை சொல்லுவாங்க. அது பொய்க்கு பிதா. அதை சொல்றது கேட்டு நம்மளும் ஆமா சாமி கூட நம்ம எவ்வளவு முட்டாளா இருப்போம். பிசாசு பிடிச்சவங்களுக்காக ஜெபம் பண்ணோம், அவங்க கிட்ட ஸ்டோரி கேட்கறதுக்கு நம்ம யாருமே இல்லை. மகத்லேய மரியாள் என்ற ஒரு நபரிடம் 7 பிசாசுகளை ஒட்டி இருந்தாலும் அந்த நபரை தமக்காக தெரிந்து கொண்டு அவரை டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண வைத்தது தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருந்து தேவனை ஏற்றுக்குவாரா? நான் தேவனுடைய பார்வைக்கு அருமையா இருக்கிறேனா? ஒருவேளை இந்த பாவம் செஞ்சுட்டேனே, என்னால தேவனை ரீச் பண்ண முடியுமா, அவரை பார்க்க முடியுமான்னு சொன்னா பக்கத்துல என்ன மாதிரிகளை பார்த்துக்கங்க, பக்கத்துல என்ன மாதிரிகளை பார்த்துக்கங்க. அவரே பெரிய ஓட்டி அவரே தன்னுடைய சீஷனாக மாற்றி, நான் உனக்கு ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுக்கிறேன், இந்த சுவிசேஷம் எங்கன்னா போது மத்திய மார்க்கு லூக்கா யோவான் எல்லா இடத்திலும் அறிவிக்கப்பட்ட என் மகனே நாம் அறியார். இன்றைக்கு யாருமே பார்க்கப்படாத ஒரு ஓரத்துல நாம இருந்தாலும் தேவன் நம்ம எல்லோரும் பார்க்கும் உயரத்தில் வைக்க வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை நினைச்சுக்காதீங்க என் வாழ்க்கை ரொம்ப மோசம், உங்களுக்கு தெரியாது சிஸ்டர், நிறைய பிரச்சனை மாட்டிட்டு என் மேல தேவையில்லாத பழிகள் தேவையில்லாத அவதூறுகள் என்ன நீ சொன்னாலும் இல்ல, நம்மளை பத்தி யாராவது திட்டும் பொழுது 2 விஷயம் தான் நம்ம பாதிக்கும். ஒண்ணு, ஐயோ நம்ம பண்ண தப்பு தெரிஞ்சிச்சேன்னு போயிடுவோம். அப்படின்னா அட பாவமே நான் ஒண்ணுமே பண்ணியே அப்படின்னு தான் தெரியும். இந்த 2 தான் உண்மை, இந்த பொய் எதுவுமே இல்லை. உண்மையை கண்டுபிடித்தார்கள் என்றால் ஆண்டவரை நான் மாட்டிக்கொண்டு என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், இனிமே செய்ய மாட்டேன் என்று ஒப்புரவாகி விட்டீர்கள் என்றால் வாழ்க்கை சிறக்கும். இல்ல நான் அதிலே இருப்பேன், ஊறிக்கிட்டே இருப்பேன். இந்த ஆமையுடைய ஓடு உடைப்பாங்க. எங்க அப்பா சூப்பரா கதை சொல்லுவாரு. ஆமை ஓட்டை பிடிச்சி பிடுங்க மாட்டாங்க, அதுவே பிடிங்கி வரும், தண்ணியில போட்டுருவாங்க, ஜாலியா சுத்துவா, வாட்டர் சூப்பரா இருக்குதுன்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆமைய லைட்டா தண்ணியில செய்வாங்க, சுட வைப்பாங்க. அப்படியே கொஞ்சம் சுட தண்ணி வரும்போது நல்ல வாமா உடம்புலமா பிடிச்ச மாதிரி இருக்கே அப்படின்னு இருக்கும். கொஞ்ச நேரம் பொறுத்து சூடு ஏற 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 ஆமைக்கு மேல ஏற முடியாது, ஓடு தனியா தெரியும், கை கால்லாம் வெந்து போகும். தேவன் எச்சரிப்பு கொடுக்கும் பொழுது பிரியமான தேவ ஜனங்களே, சம்னா தேவ கிருபைக்கும் சேர்த்தே சொல்கிறேன், தேவன் எச்சரிப்பு கொடுக்கும் பொழுது தேவனுடைய சந்நிதியில வந்து ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் மகத்லேயா மரியாள் போல 7 பிசாசுகள் இன்றைக்கு நம்ம கிட்ட காணப்படுகிற தேவையில்லாத பிசாசின் காரியம் இருந்தால் கூட அதை விட்டு விட்டு சொன்னா பழையவைகளை ஒழித்து விட்டு தேவனுடைய பார்வை வரும் பொழுது இயேசு காட்சி தருகிறது பட்டங்களாக மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு காட்சி தருகிறார் என்றால் அந்த 2 ட்ரெஸ் போட்டு வந்து நிக்கிறது இல்லைங்க, அவருடைய சாயல் நம்ம முகத்துல தெரியும். ஹல்லேலூயா. கிறிஸ்தவங்களுக்கு ஒரு சாயல் இருக்குது, ஆமாதானே? ஆனா வெளிப்படையான தோற்றத்தை தேவனை பார்ப்பவர் இல்லை. நாங்க போடுறதும் ஒண்ணல்ல, போடாம இருக்கிறதும் இல்லை. உள்ள எப்படி இருக்கிறோமோ அதுதான். மனுஷன் தான் எதை பார்த்துட்டு இருப்பான், முகத்தை பார்க்கலாம். அதுக்காக இந்த தேவன் உள்ளதை தானே பார்க்கிறாங்க, எப்படி வேணா இருக்கலாமோ இருக்க முடியாது இல்லையா? இப்ப நான் காலேஜுக்கு போறேன், டெய்லி சாரி தான் கட்டிட்டு போனோம், இல்ல என்கிட்ட நிறைய சுடிதார் இருக்குது, அதுக்காக சுடிதார் போட்டு போக முடியுமா? சில ஒழுங்குகள் சபைக்கு வரும்பொழுது சில ஒழுங்கு. இன்னைக்கு சபையில பெரிய பிரச்சனை லேடிஸ் என்னன்னா, நாங்க ரொம்ப ஃப்ரீடமா இருக்கோம். என்ன மாதிரிலாம் நீங்க ஃப்ரீடம் பத்தி எல்லாம் பேசவே முடியாது. நாங்க பயங்கர ஃபெமினிஸ்டா இருக்கோம். அதனாலதான் இன்னைக்கு இந்த இடத்துல கூட நான் நிக்கிறேன். அந்த மைண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் கர்த்தர் வந்து நான் உயர்த்திருச்சேன். நான் கர்த்தருக்காக ஊழியம் செய்வேன், அது என்ன, நானும் நிற்பேன், நானும் அவருக்காக ஸ்ட்ராங்கா நிற்பேன். அப்படி நின்றதுனால இன்னைக்கு உங்ககிட்ட நான் நிக்கிறேன். நல்ல காரியங்கள்ல ஸ்ட்ராங்கா நிக்கணும், கெட்ட காரியங்கள்ல ஸ்ட்ராங்கா நிக்க கூடாது. பையன்கள்லாம் நைட்ல பப்புக்கு போல நானும் பப்புக்கு போவேன், அதுல நிக்க கூடாது. சொசைட்டிக்கு எது ஒரு சமுதாயமே வேணாம்னு சொல்ற விஷயத்தை நம்ம போய் சுதந்திரம் செய்யக்கூடாது இல்லையா? அப்ப கிறிஸ்தவர்களுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு. இந்த உலகம் ஒரு கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணாலும் கிறிஸ்தவ மக்களாகி நமக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு. ஹல்லேலூயா, ஆமா இல்லையா? பெண்கள் இன்றைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா குறிப்பா சிறப்பாக கவனிக்க வேண்டிய பல விஷயங்கள். உஷாரா இருக்கு. எப்படி இருந்துக்கங்க, ரொம்ப யங்ஸ்லாம் இருக்கீங்க, உஷாரா இருக்கு. எப்படி இருக்க? கெர்ஜிக்கிற சிங்கம் போல பிசாசு எப்படி இருக்கானா? சாப்பிடலாம் இல்ல, எப்படி இருக்கானா? விழுக்கலாம். சாப்பிடுறது வேற, முழுங்குறது வேற. சாப்பிடலன்னா கொஞ்சமா எஸ்கேப் பண்ணிடலாம், முழுங்கும் போது நம்ம எங்க எஸ்கேப் ஆகுது? There's a difference, right? Eating and swallow. So உஷாரா இருந்துக்கங்க. மரியாள் போல பாவத்திலே இருந்தாலும் பிசாசுகள் பிடித்தவர்களாக இருந்தாலும் கர்த்தர் வந்து நம்மிட பேசும்பொழுது ஒரே நாள் தான் இமேஜினேஷன் பண்றேன், ஒரே நாள் தான் தேவன் மரியாதை முகத்துக்கு முகம் நேரா பார்த்திருப்பாரு.
இந்த பிசாசுகளை விட்டு நீங்குவதாக. அவ்வளவுதான். அந்த நெக்ஸ்ட் டே இயேசுவை பார்க்கும் பொழுது இந்த முகம் என்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய முகம், இந்த முகம் என் வாழ்க்கைக்கு எல்லா விதமான ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய முகம் என்று அவர் தீர்மானம் பண்ணா. கடைசி வரை இயேசுவோட ஊழியம் செஞ்சார். அந்த காலத்துல ஒரு பொண்ணு ஊழியம் செய்த சாதாரண விஷயம் இல்லைங்க. ஆம்பளைங்க பொம்பளைங்க பேசினாலே தப்புன்னு சொல்ற கலாச்சாரத்தில் வாழ்ந்தவர் தான் இயேசுவும் மகன் தேன மரியாளும். அந்த காலத்துல ராக் பண்ணுவத மகன் தேன மரியா என்னமா சொல்லி போகலா, என் கர்த்தருக்காக நான் ஊழியம் செய்யறேன். எத்தனை வருஷம் அது? 8 ரைட்டா சொல்லுங்க. ஓகே, இப்போ ஒரே ஒரு பொண்ணுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன். ஒரே ஊர்ல ஒரு ராஜகுமாரிங்கிற மாதிரி ஒரு ஊரு. எந்த ஊரு? சமாரியா நாட்டுல. யாருன்னா ஒரு பெண், சமாரிய பெண். நான் சென்னை போனாலும் சென்னை, ஓகேங்களா? நீங்க திருவள்ளூர்ல தான் திருவள்ளூர்ல இருக்க பெண். அந்த மாதிரி சமாரியால இருக்க ஒரு பெண் என்ன கொள்ள வந்தா? தண்ணீர் கொள்ள வந்தார். ஓகே, படிங்க சிஸ்டர். இயேசுவை நோக்கி அவர்தான் ஸ்டாப் பண்ணிக்கங்க. இது இயேசு உங்களை பார்த்து சில கேள்விகள் கேட்கிறாரு. நான் கேட்கிற சில விஷயங்களை தான் என்ன கேட்கிறாரு? இயேசு கிட்ட கேட்கிற விஷயங்களை கொடுக்க நீங்க ரெடியா இருக்கீங்களா? உண்மையா மனசுல இருந்து சொல்லுங்க. இயேசு இன்றைக்கு உங்களிடம் சில கேள்விகள் கேட்டு அவருக்கு தேவை என்று சொன்னால் அந்த தேவையை உங்களால் சந்திக்க முடியுமா? இயேசு அந்த பெண்ணுக்கு என்ன கேட்டாரு? தாகத்துக்கு காமி, ரொம்ப தாகமா இருக்கு, ரொம்ப தோஸ்டியா இருக்கலாம். இன்னைக்கு தேவன் நாம் எல்லாரையும் குறித்து தாகமா இருக்கிறோம். என் பிள்ளை கிட்ட இருந்து நான் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறேன், இன்னும் எனக்கு கிடைக்கல. என் பிள்ளை கிட்ட இருந்து ஒரு ஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், முழு அர்ப்பணிப்பை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நீ தரியா? மகளே மகளே, நான் கேட்கிற சில விஷயம் உங்ககிட்ட விடணும், நீ விட வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது, நீ தரியா? சமாரிஸ்திய பார்த்து உன் பேர் என்னமா, நீ எங்கேருந்து வர, ஏன் இந்த டைமுக்கு வந்து தண்ணி முள்ள வந்த, ஏன் தனியா வந்ததெல்லாம் கேட்கலாம். அடுத்தது படிங்க. அது ரொம்ப வாயாடி பொண்ணா இருக்கும். அது எப்படிப்பட்ட இந்த மாதிரி இருக்கும் பொழுது ஷமீலா தேவத்துக்கு அக்கா வரும் பொழுது என்ன சொல்றது? தண்ணி தர முடியாது போ, அவ்வளவுதானே சொல்லணும். தண்ணி கேட்டு நான் தரமாட்டேன். அடுத்தது என்ன சொல்றது? நீ யூதனு, நான் சமாரியனு, நாங்களாம் யாருமே பேசுறது கிடையாது, நீ எப்படி வந்து தண்ணி கேட்கிற? நம்ம லேடிஸ் தெரியுமா, ஜென்ஸ் இல்லாத. நான் காலேஜ் ஒர்க் பண்றேன் இல்லையா, பையன் கிட்டயும் பேசுவேன், பொண்ணு கிட்டயும் பேசுவேன். ஏடா லேட்டா வந்த? கேண்டீன் போயிட்டு ஏய் உண்மை கேண்டீன் போயிட்டு கொஞ்சம் நேரம் கொசு சாப்பிட்ட முடிச்சு. இதே பொண்ணுங்க கிட்ட கேட்கிறேன். இல்ல மேம் சார் நோட்டு சப்மிட் பண்ண சார் அப்படின்னு கீழே போனா, அப்ப என் ஃப்ரெண்டு கேண்டீன்ல இருக்கிற வார் சொன்னா, கீழே போகும்போது டீச்சர் என்ன நோட்டு சப்மிட் பண்ண சொன்னாங்க, அங்க போய் சாப்பிட்டு அப்படி வரும்போது திடீர்னு பீடி நிக்க வச்சு ஏன் லேட்டா வந்துன்னு சொன்னாங்க, அதனால லேட் ஆயிடுச்சு. தெரியுங்களா? அவன் என்ன சொன்னான்? கேண்டீன் போனா சமோசா சாப்பிட்டு முடிஞ்சிச்சு அப்படின்னு யார் பத்தி சொல்லுவா? 2 பேரும் சமோசா சாப்பிட்டு லேட்டா தான் வந்திருப்பாங்க. ஆனா யாரு? நமக்கு எப்பவுமே என்ன பார்க்கும்போது உங்களுக்கு தெரியல, எவ்வளவு நேரம் பேசிட்டு இரும்பலாக இந்த பக்கம் சுட தண்ணி, இந்த பக்கம் பச்சை தண்ணி வச்சு மாறி மாறி குடிச்சிட்டு பேசிட்டு இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு பேசிக்கா. பெண்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா? உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பிடிக்குமா? இந்தியன் பீப்புளுக்கு வந்து பேசுதான் பிடிக்குமா? அதுல பெண்களுக்கு பேசணும் செத்தே போயிடுவாங்க. ஏன்னு சொன்னா பெண்கள் என்றால ஒரு ஸ்பெஷல் தான். என்ன பண்ணா நம்ம பொண்ணு தானே. இன்றைக்கு இயேசுவை பார்த்து கேட்கிறாரு, எனக்கு எல்லாம் உன்னை பத்தி தெரியுமா? எனக்கு எல்லாம் உன்னை பத்தி தெரியும், நான் கேட்கிற விஷயத்த தெரியா? ஏன் இப்படி பண்ற? ஏன் விட்டு கொடுக்க மாட்டேன்? ஏன் அதே விஷயத்த உட்கார்ந்துட்டே இருக்கேன்? மாட்டேன் 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 உட்கார்ந்துட்டு இருக்க. ஏன் விட்டு கொடுக்க மாட்டேன்? ஏன் மனம் இறங்க மாட்டேன்? ஏன் மனசை மாத்திக்க மாட்டேன்? தப்புன்னு தெரிஞ்சு ஏன் அங்கே இருக்க? ஆவியானவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். ஏன் அங்கே இருக்க? தாகத்துக்கு தான், உன் வாழ்க்கை மீட்கணுன்றதுக்காக தான் நான் உன்னை பேசுறேன். ஆண்டவர் அந்த சமாரிய பெண் கிட்ட பேசுறதும் தண்ணி கேட்கறதும் அவருக்காக இல்ல, அந்த பெண்ணிற்கு ஒரு வாழ்க்கை கொடுப்பதற்காக நான் நின்று கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து என் மூலமா கேள்வி கேட்கான்னு சொன்னா உங்களை வருத்தப்படுவதற்காகவோ ஷாக் ஆகிறதுக்காக இல்ல, உங்களுடைய வாழ்க்கையை மறுரூபமாக்குவதற்காக. ஹல்லேலூயா. அந்த பொண்ணு வாயாடியா இருந்தாலும் அவருடைய பாயிண்ட சொல்லிட்டா. நானே வந்து சமாரிய பெண், நீங்க வந்து யூதர், நம்ம 2 பேருக்கும் செட் ஆகாது அப்போ அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் நிறைய பேசிட்டு வந்துட்டே இருக்கிறார். பேசிட்டு வந்துட்டே இருக்கிறார். யாரெல்லாம் வந்து போர் அடிக்காம இருக்கிறதுக்காக நான் சொன்னேன். இன்றைக்கு அந்த சமாரிய பொண்ணோட கொஞ்சம் கொஞ்சம் பேச பேச எல்லாம் அறிந்த தேவனுக்கு நீ சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உன் வாயிலிருந்து சொல் பிறவாததற்கு முன்பே உன்னுடைய விஷயங்களை அறிந்த தேவன், உன் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறவர், உன் தாயின் கரையில் உருவாகும் முன்னே
அது உருவேற்படும் நாள் முதல் கொண்டு என்னெல்லாம் பார்த்துக்காக உருவாக்குறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருப்பாரு. இதெல்லாம் வாயாடி பேசி சுத்ததான் போகுது. உங்க எல்லாருக்கும் அது தெரியும். இது நீங்க இப்படிதான் ட்ரெஸ் போட்டு வரும், என்ன உங்களை என்ன இப்படிதான் பார்ப்போம், இப்படிதான் பேசணும்னு சொல்லிட்டு ஏன் சொல்லுங்க, நானும் தேர்ந்தெடுத்தேன் எங்க அப்பா அம்மாவை. யாருக்காச்சும் உரிமை இருக்குது அப்பா அம்மா உங்களுக்கே உங்க பசங்க தேர்ந்தெடுக்க உரிமையே கிடையாது. எல்லாம் சர்வவல்ல தேவன் அவர் சித்தத்தின்படி எல்லாம் ஆகும், சகலமும் அவரால் ஆகும், காலங்களையும் சமயங்களையும் மாற்றுவார். பொண்ணுன்னு சொல்லி நினைச்சிருந்தா எல்லாமே பொண்ணுக்குரிய காரியமா இருக்கும். கடைசியில பார்த்தா பையன் பிறக்கும், பையன் தான் அப்படின்னு சொன்ன கடைசியா பொண்ணு பிறக்கும். கட்டவெல்லாம் வச்சு அமைத்து கொடுப்பாங்க. இந்த சமாரிய பெண்ணை பற்றி தேவன் அறிந்து கொள்கிறார். அன்னைக்கு அவர் வந்ததே அந்த சமாரிய பெண்ணுக்காக தான். இன்றைக்கு தேவன் என்னை அழைத்து வந்து பேச வந்ததே உங்களுக்காக தான். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மறுரூபத்தை கொடுப்பதற்காகவே தேவன் அழைத்து வந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, சமாரிய பொண்ணை பார்த்து சொல்றாரு. அந்த பொண்ணு நிறைய சண்டை போடுறது ரொம்ப நொந்து இருக்குது அந்த பொண்ணு. அப்புறமா அந்த பொண்ணை போய் சொல்றாரு, ஆண்டவர் நம்ம ஆண்டவருக்கு தெரியுமா பயங்கரமான ஆண்டவர், உங்க வீட்டுக்காரரை போய் கூட்டு வா அப்படிங்கிறாரு. அப்படி நீங்க அதுக்கு மேல இருக்க வசனம் படிச்சுன்னா அது என்ன சொல்லும், எனக்கு புருஷன் இல்ல, 5 புருஷனை கட்டிட்டு போன என்ன சொல்றா, புருஷன் இல்ல. நாளை தவறாக சித்தரிக்கல. யாருடைய வாழ்க்கை குறித்தும் நாம் கேள்வி கேட்பதற்கோ சொல்வதற்கோ நமக்கு எந்த தகுதியும் இல்லை. அந்த பொண்ணுடைய வாழ்க்கை நம்ம போகல. ஏன்னா வேதம் நம்ம முக்கியமா சொல்லுது, நான் மன்னித்த ஆட்களை நீ குறை கூடாதே, மன்னிப்பதற்கு தயை பெருத்தவர். நம்முடைய தேவன் யாரு, மன்னிப்பதற்கு தயை பெருத்தவர். அவர் ரொம்ப மோசமான அந்த பொண்ணு நான் வேணவே வேணாம் நினைச்சுதான் ஏசு அங்க போயிருக்க மாட்டார். இன்றைக்கு தேவன் நம்ம வேணாம்னு சொல்லி வெறுக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணி மாட்டிட்டு வந்தாலும் தேவனை மன்னித்து அழகு பார்த்து உயரத்தை வைப்பாங்க. அதுதான் நம்ம தேவனுடைய ஸ்பெஷாலிட்டியே. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுதலை இறங்கும் பெறுவார். அந்த பொண்ணு எத்தனை தடவை வருத்தப்பட்டிருப்பாளோ, எத்தனை முறை தேவன் நோக்கி கூப்பிட்டிருப்பாளோ, என்ன மனசுல கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாலும் தெரியாது. தெய்வமே போய் எதிர நின்றுச்சு. ஹல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், எத்தனை ஜெபத்தை நான் பண்றேன், எத்தனை பாசிங் நான் போடுறேன், எத்தனை பேர் ஜெபம் பண்றேன். ஒரு நாள் தேவன் உன்னை பார்ப்பார், உன் பேரை கேட்பார், விட வேண்டிய விஷயம் விட்டு என்று நேரடியாவே சொல்வார். ஹல்லேலூயா. இந்த பொண்ணு அதை கேட்ட அவ்வளவுதான், அவ்வளவுதான். ஆண்டவர் அடுத்தது என்ன சொல்றது, அவன் படிக்க பார்க்கலாம். அந்த பொண்ணு அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, அவ்வளவுதான். சில நேரங்கள்ல சில ஆட்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னாலே மனசு மாறிடுறாங்க. இன்னைக்கு 1000 வார்த்தைகள் சபையில பேசிட்டே இருக்கிறாங்க, மனம் மாறதே இல்லை. இங்க கேட்டுட்டு வெள்ள முப்பதேக்கா நீங்க நல்லா இருந்த சாப்பாடு நீங்க எதை போடுங்க பாஸ்டர் நல்லா இருந்தது நீங்க அதெல்லாம் சொல்லிட்டு வார்த்தையை விட்டு விட்டு தேவையில்லாத வார்த்தைகளை பேசிக்கொண்டு போகிறோம். எங்க அப்பா சர்ச்சில் சொல்லுவாரு, இந்த வார்த்தை கேட்டா தேவையில்லாத மனுஷமா பேசாதீங்க, நேரா வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போயிட்டு ஆண்டவர் இந்த வார்த்தை கேட்டு இந்த வார்த்தை இந்த வீட்டுல தங்கட்டும், அந்த வார்த்தையோட வாழ்க்கையில செழிப்பா இருக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு. நான் அதை பண்ணுவேன். கீழே எங்க வீடு இதே மாதிரிதான் மேரேஜ் வச்சு கீழே வீடு இருக்கும். கீழே சந்தோஷம் வீட்டு கேட்ட விஷயங்கள வாழ்க்கையில செயல்படுத்தும் அப்படின்னு சொல்லுவேன். கேட்கிற வார்த்தைகளை உள்ள கேட்டுட்டு இந்த வார்த்தைகள் சும்மா வராதுங்க. சும்மா வார்த்தைகள் யாருமே பேச முடியாது. நான் நோட்ஸ் எடுத்து பார்த்துட்டு இருக்கேன். அப்பப்போ தேவைப்படும் வசனம் எடுக்கிறேன். கர்த்தர் ஆவியான உள்ள பேசி ஜென்ரேட் பண்ணிட்டே இருப்பாரு. ஒருவேளை நீங்க வந்து பேசினா புரியும். ஆவியான வார்த்தையில கொடுத்து கொண்டே இருப்பாரு. யாரு அடிக்கணுமோ அங்க அடிச்சுட்டே இருப்பாரு, யாரை குத்தணுமோ அங்க குத்திட்டே இருப்பாரு, யாருக்கு அறிவுரை சொல்லணுமோ அறிவுரை சொல்லிட்டே இருப்பாரு, யாரை சந்தோஷப்படுத்தணுமோ சந்தோஷப்படுத்திட்டே இருப்பாரு. அதான் வார்த்தை. ஒரு வார்த்தை பல விதங்களில் பலருக்கு பயன்படுத்தி கொண்டே இருக்கும். ஷமிலா பேசுகிற வார்த்தை, ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, அந்த வார்த்தை ஒருத்தருக்கு சந்தோஷமாகவும் ஒருத்தருக்கு கஷ்டமாகவும் ஒருத்தருக்கு பயத்தை கொடுக்கிறது என்று சொன்னால், நான் மனமாக வேண்டும் என்ற சிந்தனை கொடுக்கிறது என்றால், நான் டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்குள்ள மாறுகிற சிந்தனை கொடுக்கிறது என்றால், ஆவியானவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். அந்த சமாரிய ஸ்திரீ ஒரே வார்த்தை கேட்கிறான், ஒரே வார்த்தை காதுல கேட்கிறான், ஒரே வார்த்தை சொல்லி சப்மிட் பண்ணிடுறான். ஆண்டவரே நீ யார் என்று அறிவேன், தீர்க்கதரிசி என்று அறிவேன். அதுக்கப்புறம் நீங்க அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா 4:39 படிங்க பார்க்கலாம். 4:39 சீக்கிரமா. நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்னேன். நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர்களை விசுவாசம் கொண்டார்கள். ஆமென். இதுக்கு மேல ஒரு சுவிசேஷம் சொல்ல முடியுமாங்க? இன்னைக்கு நம்ம ஏன் சபை வைக்கிறோம்? இன்னைக்கு ஏன் இந்த மீட்டிங் வச்சிருக்கோம் சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு இந்த மீட்டிங் வச்சிருக்கோம் சொல்லுங்க? எதற்கு வாரமாக சபை நடக்கும்? சமாரிய பெண் மன கஷ்டத்தோடு பல வாரங்களோடு வெரி வெரி பேட் லைஃப்ல தான் வாழ்ந்திருப்பா, மோசமான வாழ்க்கையில தான் வாழ்ந்திருப்பா. ஆனா
ஆனா கர்த்தர் கொடுத்த மாற்றம் பாத்தீங்களா? சுவிசேஷகியா மாறினான். அவள் சொன்ன வார்த்தையின் நிமித்தம் அந்த இடமே விசுவாசி. ஏன்னு சொன்னா பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு, இப்படி இருந்த பொண்ணு மாறி வாங்க 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 என் வாழ்க்கையை பத்தி சொன்னாரு. என் வாழ்க்கை எவ்வளவு மோசம் தெரியுமா? அந்த வாழ்க்கையை சொன்ன ஒரு தீர்க்கதரிசி இருக்காங்க. என் வாழ்க்கையில இப்ப சந்தோஷமா இருக்கேன். என் பாவத்தை நான் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். எங்க போகணும் அந்த இடத்த என் பாவத்தை விட்டுட்டு அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த அன்பையும் அவர் கொடுத்த ஒரு புது வாழ்க்கையும் அந்த மாற்றத்தையும் அந்த மறுரூப வாழ்க்கையோட நான் அவர்கிட்ட வந்து சொல்றேன். தீர்க்கதரிசியை பார்த்தேன், என் வாழ்க்கையை பத்தி சொன்னாரு. தேவன் நம்முடைய வாழ்க்கை குறித்து பேசிட்டு இருக்கிறாரு. மனம் மாறுங்க. தேவன் முதலாக இயேசு கிறிஸ்து 40 நாள் பாஸ்டிங் எடுத்த பிறகு வாயை திறந்து சொன்ன ஃபர்ஸ்ட் வார்த்தை தெரியுமாங்க? மனம் திரும்புங்கள். டிரான்ஸ்ஃபர்மேஷன், ரிப்பெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மனம் திரும்புங்கள். God is speaking to everyone. மனம் திரும்புங்கள். ஐயோ நாங்க எப்படி மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லாதீங்க. ஒவ்வொரு நாளும் ரட்சிப்படைய கர்த்தருக்கு முன்பாக கிருபாசனத்தண்டை நாம் நிற்கவே. ஹalleluya, ஹalleluya. ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு நம்ம வாழ்க்கை வாழ்றது ரொம்ப கஷ்டங்க. சாதாரண உலகத்துல மக்களால வாழ முடியும். நிறைய பேர் வேலைக்கு போய் உங்களுக்கு தெரியும். நிறைய இடத்துல நம்ம பழக்கம் நமக்கு தெரியும். இந்த உலகம் மிக மிக மோசமான இடத்துல போயிட்டு இருக்கு. நம்முடைய ஒரு நாள் நம்ம வாழ்க்கையை நம்ம பத்திரமா பாதுகாத்து கொள்றது அவ்வளவு கஷ்டம். அதுவும் பெண்கள்லாம் எப்ப பயங்கர மோசமா நடந்துட்டு உலகத்துல. இன்றைக்கு தேவன் நம்மை ஒழுக்கமுள்ளவர்களா வச்சிருக்கான்னு சொன்னா ஆண்டவரே நன்றின்னு சொன்னவங்க மத்தவங்க வாழ்ற ஜாலியான வாழ்க்கை எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது நினைச்சீங்க, சந்தோஷப்படுங்க. கர்த்தர் நம்மை பாதுகாத்து வச்சிருக்காரு. ஹalleluya. அவங்க இருக்கிற நமக்கு இப்படி இருக்குதுன்னு நினைச்சு வருத்தப்படாதீங்க. தேவன் நம்மை பாதுகாத்து வைத்திருக்காரு, சந்தோஷப்படுங்க. ஒவ்வொரு வாழ்க்கைக்குள்ள போகும்போது தான் தெரியும் அங்க எவ்வளவு கஷ்டம். அக்கறைக்கு இக்கரை வச்சு அந்த people எல்லாம் செம்ம ஜாலியா இருக்காங்க. அப்படி போறாங்க, இப்படி போறாங்க, கார்ல போறாங்க, அங்க போறாங்க, பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க. நமக்கு தேவன் என்ன கொடுத்திருக்காரோ இருப்பதை வைத்து சிறப்பாக வாழும்போது சிறப்பான வாழ்க்கை அவர் நமக்கு தருவார். ஹalleluya. என்ன வந்தாலும் இன்றைக்கு என்ன சொல்றாங்க? கிறிஸ்துக்குள்ள வந்தா பணம் கொடுக்கணும், கிறிஸ்துக்குள்ள வந்தா பிரச்சனை இருக்காது. இல்லைங்க, எல்லாமே இருக்கும். கஷ்டம் இருக்கும், நஷ்டம் இருக்கும். அது மத்தியில் நம்ம சந்தோஷமா வைப்போம். ஹalleluya. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நெகேமியா 8:10 இருக்கும். மகிழ்ச்சியா இருப்பதா நம்ம பெலன். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொன்னா சோதனை இருக்கதான் செய்யும். அதுக்காக சோதனைக்குள்ளே இருக்கணும்லாம் கிடையாது. பிரியமானவரை எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். God wants us to have a happy life. சந்தோஷமா இருக்கணும்னு சொல்றாரு. அந்த சந்தோஷம் கர்த்தருக்குள்ள இருக்க வேண்டும். அந்த நிம்மதி கர்த்தருக்குள்ள இருக்க வேண்டும். அந்த வாழ்க்கை கர்த்தருக்குள்ள இருக்கும். அப்படி இருந்தா சொன்னதா விசுவாசித்தவளே பாக்கியவதி, அவராலே கர்த்தராலே சொல்லப்பட்ட வார்த்தைகள் உங்களுக்கு நிறைவேறும். ஹalleluya. ஆம் என்றும் ஆமென் என்றும் உங்களோடு இருக்கிறதே மறுபடியும் சொல்வது கர்த்தரால் சொல்லப்பட்ட வார்த்தைகள் உங்களுக்கு நிறைவேறும். ஹalleluya. எதற்கு நம்புறீங்க? ஆமென். ஹalleluya. ஒரே ஒரு வார்த்தையை சொன்னா வந்தாங்க. இப்ப சொல்றாங்க 3 வார்த்தையை வச்சு நான் நம்பலாமா? இப்போ ஒரு வார்த்தை கேட்டு உலக ரட்சகர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். மரியாள் பொல்லாத வாழ்க்கையிலும் பிசாசு பிடித்தவனுமா இருந்தார். தேவனுடைய வாழ்க்கையை மாற்றி தரிசனத்தை கொடுத்து ஒரு அப்போஸ்தலராக மாற்றார். ஹalleluya. சமாரியா ஸ்திரீ வாழ்க்கை சொல்ல முடியாத ஒரு வாழ்க்கை, வெளி உலகத்திற்கு தன்னுடைய வாழ்க்கையை சொல்ல முடியாத ஒரு வாழ்க்கை, என்ன சூழ்நிலை தெரியாது. அப்படிப்பட்டவரை சுவிசேஷகியாக மாற்றுறாரு. அவளுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கிறாங்க. இன்றைக்கு தேவன் நமக்கு வாழ்க்கை கொடுக்க ரெடியா இருக்காரு. டிரான்ஸ்ஃபர்மேஷன். நம்ம மரியாள் யாராவது சொல்லுங்க? இயேசுவின் தாய் நம்ம மரியாள். அவங்க எப்படிங்க? லூக்காதியார் எல்லாருக்குமே தெரியும் அந்த கதை. உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொன்ன பிறகு சூப்பர் ஜாலி அப்படின்னு சொன்னாங்களா? அழறாங்க. இது எப்படி ஆகும்? புருஷனை அறியவே. Very very intelligent, knowledgeable, acceptable, practical person she brings. சமாதான அழகான கேள்வி கேட்டா, எனக்கு கல்யாணம் ஆகி எப்படி எனக்கு குழந்தை பிறக்கும்? ஆனால் இன்றைக்கு சரகேசிலாம் வந்துருக்குது. அன்றைக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைய நக்கல்லாம் பண்ணாங்க. ஆமா, கல்யாணமே ஆகாது, உங்களுக்கு கன்னித்தாய் பிறந்தாங்க அப்படின்ட்டு. இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்க பல செலிபிரிட்டிஸ் எப்படி இருக்கிறாங்க? சரகேசி மூலமா என்ன செஞ்சிருக்காங்க? நம்ம வேதம் ஒரு நாள் பொய்யாடுறாங்க. ஹalleluya. அன்னைக்கு சிரிச்சுங்களா? இன்னைக்கு சிரிப்பாங்களா? இன்னைக்கு சிரிப்பாங்களா? எப்படி ஆகும்? பயந்தா. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை வரும்,
பரிசுத்த ஆவியின் மேல் வந்து வேண்டும். இன்றைக்கு ஒருவேளை மரியாள் போல சில காரியங்கள் தேவன் நம்மோடு செய்ய சொல்லும் பொழுது, இப்படிப்பட்ட ஊழியம் என்னால பண்ண முடியுமா, இப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள என்னால போக முடியுமா, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு, இது எப்படி ஆண்டவரை ஒருவேளை நீங்க ஜெபத்துல கேட்டுக்கலாம். இது எப்படி ஆண்டவரே, ரொம்ப கஷ்டமா இருக்கு, பாடுகளுள்ள வாழ்க்கை ஆண்டவரே, இது எப்படி ஆண்டவரே அப்படின்னு கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியின் மேல் வேண்டும். ஹல்லேலூயா. யார் எழுதுவார்? அப்பொழுது உனக்கு ஒரு குமாரன் பிறந்தார் அப்படின்னு எங்களுக்கு வந்திருக்கும். அதே மரியாள் தான் யோவான் 2ஆம் அதிகாரம் நீங்க பாத்தீங்கன்னா அதே மரியாள், அதே நான் எப்படி ஆகும் கேட்ட அதே மரியாள் தான் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அவருடைய தாய் வேலைக்காரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். சில நேரத்துல நான் அட்மிஷன் எல்லாம் இருக்கேன் இல்லையா, சில பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்றாங்க அவர் உங்களுக்கு என்ன செய்கிறாரோ அதன்படி செய்கிறார். ஆல்ரெடி மரியாதை ஒரு விஷயத்தை செஞ்சு நன்மைகளை வாங்கினாங்க. கர்த்தருடைய தூதன் கேப்ரியல் ஆண்டவர் மூலமாக ஏவப்பட்டு சொன்ன வார்த்தை பரிசுத்த ஆவியின் மேல் வேண்டும். அதே மாதிரிதான் அவங்க நினைக்கிறாங்க, கர்த்தருடைய வார்த்தை வந்துருக்குது, இங்க தண்ணி இருந்தா போதும், ஆண்டவரால் எல்லாம் செய்ய முடியாது, திராட்சரசம் தானே குறைவு, என் வாழ்க்கையை தேவன் நிறைவா வச்சிருக்காரு, இதெல்லாம் அவருக்கு சாதாரண ஒரு விஷயம் சொல்லிட்டு தண்ணி தான் குறைவா இருக்குதா இல்ல ரசம் தான் குறைவா இருக்கிற கணக்கே இல்லாம திராட்சை ரசத்தை தேவன் எப்படி பண்ணாரா, தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றாரு. அதற்கு ஆண்டவர் சொல்றாரு, இயேசு எனக்கு என்ன வேலை வரல. சில நேரம் பேரண்ட்ஸ் எல்லாம் பயங்கரம், நமக்குள்ள இல்லாத விஷயங்களை கொண்டு வந்துருவாங்க. அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி செய்வது. எப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், இது எப்படி ஆகும்னு கேட்ட அதே மரியாள் தான் அடுத்தது சொல்றா, அவர் உங்களுக்கு சொல்கிறபடி எல்லாம் செய்யுங்கள். ஒருவேளை நீங்க தான் கேள்வி கேட்கலாம், என் வாழ்க்கையில் இது எப்படி ஆகும்னா, மரியாதை நினைத்துக் கொள்ளுங்கள், மரியாதை நினைத்துக் கொள்ளுங்கள். நீ கேட்ட கேள்வி நீங்க சொல்வீங்க, மற்றவர்களுக்கு சாட்சியாக சொல்லுங்க, அவருக்கு சொல்ற மாதிரி செய்யு, அவர் இதை சொன்னா நீ செய்ய, ஆண்டவர் சொன்னா கண்டிப்பா செய்யும், வாழ்க்கையில நடக்கும். 4வது ஒரே ஒரு கேரக்டர், பைபிள் எடுக்காதீங்க, சொல்றது மட்டும் கேளுங்க. ரூத். எத்தனை பேருக்கு ரூத் பத்தி தெரியும்? எல்லாருக்கும். அவங்க என்ன வாழ்க்கை தெரியும். இன்னைக்கு எடுத்த கேரக்டர்ல கொஞ்சம் வித்தியாசமா தான் எடுத்திருக்கல. ரூத் எல்லாவற்றையும் இழந்த இரு பெண்கள், வாழ்க்கையின் நம்பிக்கை இழந்த இரு பெண்கள், ரூத் அண்ட் நகோமி. நகோமினா கூட பரவாயில்லைங்க, ரூத் ரொம்ப பாவம். நகோமி என்ற அந்த நபர் கர்த்தருடைய அன்பை தெரிந்து அறிந்து பெத்லகேம் ஊர்ல பஞ்சம் வந்து பஞ்சம் பிழைக்க போறாங்க. சில நேரங்கள் ஆண்டவர் சொன்னா இடத்தை விட்டு மூவ் பண்ணக்கூடாது. அதே பெத்லகேம்ல அதே பஞ்சத்துல அநேக மக்கள் இருந்தாங்க, வாழ்ந்தாங்க, உயிரோட தான் இருந்தாங்க. ஆனா இவங்க வாழ்க்கையை மூவ் பண்ணாங்க. ஆனா போன இடம் சிறப்பாக இருக்கும்னு நினைச்சாங்க, நம்பி போனாங்க, வெறுங்கையா திரும்பி வராங்க. நகோமின்னு சொன்னது என்ன, மாறான பேரைய மாத்த சொல்றாங்க. அந்த அளவுக்கு வாழ்க்கை கசப்பு. ஆனா ரூத் ஒரு பாவமும் பண்ணல. ஆனா அவன் இருந்த இடம் வந்து மோவாப் தேசம், கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு தேசம். சில நேரங்கள்ல யாரும் ஒருவருக்காக தேவன் ஏதாவது ஒரு செய்து கொண்டே இருப்பார். ரூத்துக்காக தான் தேவன் அன்றைக்கு ஒரு பெரிய விஷயத்தை செஞ்சார். ரூத் அங்கிருந்து கொண்டு வரணும், ஏன்னா இயேசு கிறிஸ்து அந்த சந்ததியில வரணும். நிறைய இருக்குது. அந்த ரூத் இருந்த அந்த மோவாப் தேசம், அதுல சந்ததி நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ஆதியாகமத்துல இருக்கும். லோத்து மனைவி ஆகிறாங்க இல்லையா, அந்த லோத்தும் அவர்கள் பெண்ணும் யாருமே சொல்லிட்டு தவறான ஒரு முடிவு எடுத்து அதன் மூலமாக குழந்தை பிறக்கும் பொழுது 2 இனம் பிறக்கும், மோவாப், பென்யாமீன், அம்மோன். அந்த இடத்துல தான் ரூத் வருவா. கர்த்தர் யாரையும் அவ்வளவு ஈஸியா கைவிட்டவே மாட்டார். பரிகசிக்கப்பட்டாலும் அவமான சின்னமா இருந்தாலும் சின்னங்களை மாற்ற தேவன் கல்லவராக இருக்கிறார். அந்த ரூத்தை மோவாப் தேசத்திலிருந்து கொண்டு வந்து மீண்டுமாய் பெத்லகேமுக்கு ஆசீர்வாதிக்கப்பட்ட இடத்தை எடுத்து வந்து மறு வாழ்க்கை கொடுக்கிறார். டிரான்ஸ்ஃபர்மேஷன் மட்டும் இல்லைங்க, மறு வாழ்க்கை. அந்த ரூத்துக்கு இருந்ததெல்லாம் ஒபீடியன்ஸ், சரண்டர், முழுமையான அர்ப்பணிப்பு, மற்றவர்கள் மேல் கரிசனை கொண்ட எண்ணம். ரூத்துக்கு இதப்பட்ட எண்ணம் இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு ரூத்தே கிடையாது, ரூத்தே கிடையாது. இன்னைக்கு அந்த மாமியார் போனா போட்டோம், நமக்கு இங்க இருக்குது சார், வாழ்க்கை சூப்பரா செட் பண்ணிடலாம், என் கூட பிறந்த சகோதரியே போற, அவளை காரணம் சொல்லிட்டு நான் போலாம்னு நினைச்சிருக்கலாம். ஆனால் உண்மையாக பணியாற்றினார். உண்மையுடைய கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார், பக்தியுடைய கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். இன்றைக்கு நீங்க எந்த அளவுக்கு உண்மையுள்ளவரா இருக்கீங்களோ, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில உங்களை பிடித்திருக்கிற தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத பிடிவாத குணங்கள், தேவையில்லாமல் பிசாசு கொடுக்கிற எண்ணங்கள், துர்சிந்தனைகள் இருந்தா மகத்தின மரியாதை தேவன்
எப்படி ஓட்டினார் ஆண்டவரே, இன்றைக்கு உங்களுக்குள்ள இருக்க காரியங்களை ஓட்ட தேவன் வல்லவரா இருக்கிறார். ஓட்டிட்டு உங்களை உட்கார வச்சிட மாட்டாருங்க. அபிஷேகம் பண்ணி ஊழியத்தை கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. சமாரியா ஸ்திரீ போல வாழ்க்கையை நொந்து என் வாழ்க்கை இனிமே கிடையாது தனியாக்கப்பட்ட அந்த பெண் வாழ்க்கையில மற்றவருக்கு நல்ல நபரை குறித்து இயேசுவை குறித்து சுவிசேஷம் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில எந்த விஷயம் என்னால செய்யவே முடியாது, பயமா இருக்கு அப்படின்னு சொன்ன இயேசுவின் தாயை தான் இந்த உலக ரட்சகரை கொடுக்கும் அளவிற்கு உயர்த்தி வைத்தார். ஹல்லேலூயா. எத்தனையோ பெண்கள் இருக்கும் பொழுது கிருபை பெற்றவளாக மாற்றினார். அந்த மரியாளுக்கும் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்ற அர்ப்பணிக்கும் குணம் இருந்தது. அதே போலதான் ரூத்துக்கும் மற்றவர்களில் கரிசனை உள்ள ஒரு உள்ளம். என் மாமியார் தனியாடுறது நியாயமே இல்லையே, பாவம் என்ன செய்வாங்க, ஹஸ்பண்டை இறந்தாச்சு, அவங்களுக்கு இந்த பிள்ளையை இறந்து போயாச்சு, நான் போய் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான முடிவு எடுத்தாங்க. உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம். இன்றைக்கு நீயும் முடிவெடுத்தா ஆண்டவரே உம்முடைய காரியம் என்னுடைய காரியம். இன்றைக்கு பெண்கள் தினத்துல நான் வந்து இருக்கிறேன். என் ஆசீர்வாதத்துக்காக மட்டும் நான் கையை தூக்கி நிற்க மாட்டேன். மற்றவர்கள் ஆசீர்வாதத்திற்காக, மற்றவர்கள் ரட்சிப்புக்காக, சபையின் ஆசீர்வாதத்திற்காக, சபையின் ஊழியத்திற்காக, இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா ஊழியத்திலும் என்னுடைய பங்கு இருக்கும். அட்லீஸ்ட் ஜப பங்காவது இருக்கும்னு சொல்லி நீங்க கை தூக்கணும்னு சொன்னா விசுவாசித்தவர்களே பாக்கியவதி. கர்த்தரால் உங்களுக்கு உங்க பேரை சொல்லிக்கங்க. கர்த்தரால் சமீப தேவ கிருபைக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிச்சயம் நிறைவேறும். ஹல்லேலூயா. 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 இதுவரை நடத்தி இனியும் நடத்துவே யெகோவாயிரே காத்துக்கொள்வீ. இதுவரை நடத்தி இனியும் நடத்துவே யெகோவாயிரே காத்துக்கொள்வீ. நீங்க எந்த ரகம் உங்களுக்கு தான் தெரியும். எந்த ரகமா இருந்தாலும் இயேசுவின் ரகமாக உன்னை மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். இன்றைக்கு இந்த வார்த்தைகள் உனக்காகவே, இந்த வார்த்தைகள் உனக்காகவே நீ மறுக்கவே முடியாது. கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். காது உள்ளவன் கேட்க கடவர். இன்றைக்கே ரட்சின நாள். உன்னை ஒப்புக்கொடு. கரங்களை உயர்த்து முன்னாடி வந்து ஆண்டவரை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவருக்கு நம்ம மறைக்க கூடாது. உங்களை ஆண்டவர் நீங்க பேச அவங்க வாழ்க்கையை நீங்க மாற்றிக்கொள்ள விரும்புறீங்கன்னு சொன்னா முன்னாடி வாங்க. நான் ஜெபித்து போதர்கிட்ட கை கொடுக்கிறேன். யோசிக்காதீங்க, மத்தவங்களை பார்க்காதீங்க. ஆண்டவர் உங்களோட பேசாத சொன்ன ஆண்டவருடைய வாழ்க்கையை மாற்றுங்க. ஆண்டவரே என் வாழ்க்கையில ஒரு புது மாற்றத்தை கொடுங்க, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்னா முன்னாடி வாங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஏசப்பா உங்களுடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே, உங்களுடைய தயவுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மக்களோடு நீங்க பேசுனீங்க, மாற்றத்தை கொடுத்தீங்க அப்பா. இன்றைக்கு கைகளை உயர்த்தி நிற்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நன்றி அப்பா. என் வாழ்க்கை எப்படி முடியுமோ நினைச்சேன், ஆனா இனி என் வாழ்க்கை வெற்றியாக தான் முடிய போகுது அப்ப. இந்த பெண்கள் தினத்துல என்னை கூட்டிட்டு வந்ததே உமக்கு நன்றி ஐயா. என்னை கேட்க வைக்கிறே உமக்கு நன்றி ஐயா. என்னோடு இருக்கிற நன்றி. தேவ கிருபைக்காக நன்றி. தேவ அக்கினிக்காக நன்றி. தேவனே பரிசுத்த ஆவியானவரே மந்திரே உமக்கு நன்றி. பேசுகிற வார்த்தைகள் நன்றி 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 அப்பா. வார்த்தைகள் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்கள் மகா கிருபை வீரன் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா.